சிந்தனையின் வரவேற்பாளர், தன்னிகரில்லா பேராசிரியர், தகைமைசால் பொறுப்பாளர், விருதுகள் பல இவர் வசம். ஆனால் இவரோ மாணவ விழுதுகளை தாங்கும் விருட்சமாய் என்றென்றும் சிறப்பாக செயலாற்றி வருகின்ற உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் ந. விஜயசுந்தரி அம்மா அவர்களை நூல் ஆய்வுரை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம். விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. இந்த அருமையான நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு சிறப்பான ஒரு தலைமையினை ஏற்று ஒரு தலைமை உரை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு மிக பொருத்தமாக இந்த வயதிலும் ஒரு ஆய்வு கட்டுரை போல தயாரித்து கொண்டு வந்து மேடையிலே ஒளிவை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க பையன் ப்ராஜெக்டுக்கே இப்படி எழுத மாட்டேங்கிறான். அதுலயும் பாத்தீங்கன்னா யூஜியில வேற ப்ராஜெக்ட் வச்சுட்டாங்க. இப்ப இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்துல யூஜி மாணவர் 3வது ஆண்டு ஒரு ஆய்வேடு ஒப்படைக்கணும். நாங்க படுற பாடு எங்களுக்கு தெரியும், பத்மபிரியா மேடத்துக்கு தெரியும், பழனியாவுக்கு தெரியும். அதான் பழனியாவெல்லாம் வந்து சுய தன்னாட்சி கல்லூரி வேற, அவங்க எங்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அதை செஞ்சே ஆகணும். நான் வியந்து போனேன். அது வேற அங்க உட்கார்ந்து இருக்கும் போது சொன்னாங்க, அம்மா இப்பதாம்மா கண் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த கண்கள் எத்தனை நூல்களை படித்து எத்தனை காட்சிகளை பண்ணி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மோடு இருப்பதும் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பதும் தலைமை ஏற்பதும் அதுவே லாவண்யா பெரிய புண்ணியம் பண்ணிடும். அவர்களுக்கு அடுத்ததாக இன்னைக்கு என்னன்னு தெரியல, உதயகுமார் ஐயா அதே அப்பா மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த உடை வேற பொருத்தமா இருக்குது. அவருக்கு அடிச்சு தூள் கலப்புறாரு. தமிழ் ஆங்கிலம் எல்லாத்துலயும் சிறந்த நிலையில இந்த லாவண்யாவுக்கு ஒரு பொருள் சொன்னார் பாருங்க, வாழ்நாள மறக்கவே முடியாது. அது ஒரு மொழினா அதுக்கு வந்து பொருள் புரிந்து கொண்டு பேசணுங்கிறத இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க தலைமை பொறுப்புல இருக்கிற ஐயா அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பல சொற்களுக்கு பொருளே தெரியலங்கய்யா. எல்லா சொல்லும் பொருள் புரிந்தனவே தான் மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா இன்றைக்கு வரக்கூடிய திரைப்பட பாடலாகட்டும், இக்கால இலக்கியங்களாக இருக்கட்டும், மாணவர்கள் பேசுறதா இருக்கட்டும், இப்ப புதுசா புலன கருத்துக்களாக இருக்கட்டும், அதுல வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் 2 நாள் நாளைக்கு கூட வருது, தொலைக்காட்சியில பாருங்க. புத்தாண்டுக்கு இந்த என்னங்கம்மா வா காவாலியான்னு ஒரு பாட்டு, நீ அவசியம் நாளைக்கு பாருங்க. விஜய் தொலைக்காட்சியில ஒரு அம்மா அதுக்கு விளக்கம் கொடுக்குது. அது என்ன விளக்கம்னு எனக்கு தெரியல. அப்படி இன்றைக்கு சொற்களும் பொருளும் மாறி போய் கிடக்கிற சூழ்நிலையில அவர்கள் வந்து தொடங்கின விதம், அந்த அறையை ஒரு கலகலப்பாக கொண்டு போன விதம், ஒரு தமிழ் சங்க தலைமை பெரும்பாலும் மாண்புமிகு அமைச்சர்னாங்க. இந்த மாண்புமிகு வேணாமையா இந்த சூழ்நிலையில அது விட்டுருவோம். மாட்சிமை தங்கிய அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதே போல நம்முடைய செண்பக தமிழரங்கு ஒரு கூட்டம் நடத்துறது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அதுவே எவ்வளவு பெரிய கடினம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தன்னுடைய தந்தையார் தொடங்கிய பணியை இடைவிடாது, அது எப்படித்தான் அவங்க வீட்டுல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும், முக்கிய நிகழ்வுகள் இருந்தாலும், அதை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த அரங்க பணியை அருள் பணியாக ஆற்றி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் வணக்கங்கள். 50 காப்பியெல்லாம் சொன்னாங்க. இந்த மேடையவே பாருங்களேன், கம்பர் இருக்காரு, இளங்கோ இருக்காரு, நாரங்காசன் இருக்காரு, குமார காவியம்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க, வடமொழி காவியங்கள், ஒரு
இது ஒரு இப்படிலாம் அமைவது ஒரு பெரிய கொடுப்பினைங்க. இத்தனை தமிழ் உள்ளங்களும் இணைந்திருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானா, எனக்கு ரொம்ப சிக்கல் அதிகமா இருக்கு குடும்பத்துல, குடும்ப பிரச்சனை அதிகமா இருக்குதுயா, என் மகன் வேற இறந்து போயிட்டான், அப்பா நான் இருக்கிறேன், என் பையன் இறந்துட்டான், நான் எதுலையாவது என் மனசை ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன், முடியல. புத்தர் சொன்னார், ஒரே ஒரு வேலை செய்யுங்க, என்ன, ஊருக்குள்ள போயிட்டு ஒரு பிடி உப்பு வாங்கிட்டு வா. ஒரு பிடி உப்பு, சரி, ஒரு 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 குவளை, சின்ன குவளை நிறைய தண்ணி, இது ரெண்டையும் வாங்கிட்டு வான்னாரு. சரின்னு போனா அதை வாங்கிட்டு வந்தான். இப்ப இந்த உப்ப அந்த குவளை தண்ணீர்ல கரையன்னு, சரின்னு அவன் கரைச்சிட்டான். கரைச்சு முடிச்ச பிறகு அதை எடுத்து குடிச்சு பாரு. சரின்னு ஐயா எப்படிங்கய்யா குடிக்கிறது, ஒரே உப்பு கரிக்குது, என்னால குடிக்க முடியல அப்படின்னு. சரி விட்டு, இன்னொரு வீட்டுல போய் ஒரு படி உப்பு வாங்கிட்டு வான்னு. சரின்னு போய் உப்பு வாங்கிட்டு வந்தா. வந்தது என்ன பண்ணா, நம்ம ஊர்ல ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல போய் கரைன்னா. சரின்னு கரைச்சிட்டு இப்ப தண்ணி எடுத்து குடினா. குடிச்சான். ஐயா ஒண்ணும் உப்பு கரிக்கலங்க ஐயா. இதாண்டா வாழ்க்கை. உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உள்ளம், உன்னை சார்ந்தவர்கள் இவர்களிடத்திலே நீ சொல்லுவதனாலே அது குறைய போவது இல்லை. ஆனால் உன்னுடைய பிரச்சனையை திசை திருப்புவதற்கு சமுதாயத்தில் கொண்டு போய் கரைத்து விடு. சமுதாயத்தில் கரைத்து விட்டாய் என்று சொன்னால் நிச்சயமாக அது உனக்கு வழிகாட்டும். உன் பிரச்சனைகளை கூற எறிந்து விட்டு சமுதாயத்திற்கு பணி செய்ய புறப்பட்டு விட்டால் உனக்கு தானாக வழி கிடைக்கும் என்று புத்தர் சொன்னார். இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக, ஒரு குடும்பத்திற்கு மகளாக, ஒரு குடும்பத்திற்கு தாயாக, ஒரு குடும்பத்திற்கு சகோதரியாக இருந்திருந்தால் லாவண்யாவுக்கு இவ்வளவு பெருமைகள் வந்திருக்குமா? ஆனால் தன்னுடைய அனுபவத்தை இந்த சமுதாயத்திற்கு நூலாக மாற்றி இருக்கிற காரணத்தினால் லாவண்யாவுக்கு இவ்வளவு பெருமைகள். அதிலும் இன்றைக்கு பெண்ணாக இருந்து இவ்வளவு பெரிய சாதனை. நீங்க நினைக்கலாம், பெண்ணா இருந்து சாதிக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பவேரியான்னு ஒரு நாடு இருக்கு, அது பக்கத்துல ஜெர்மனி பக்கத்துல இருக்குது அந்த நாடு. இந்த பவேரியா நாட்டை ஜெர்மனிக்கார அரசன் பிடிச்சிட்டான். ஜெர்மனிக்காரரு பிடிச்சிட்டாரு பவேரியா. இப்ப அடிமை நாடாக மாறிவிட்டது பவேரியா ஜெர்மனிக்கு. அப்ப இந்த அரசர் ஒரு உத்தரவு போடுறார். என்ன உத்தரவு? அந்த ஊரை தீயிட்டு கொளுத்தணும், பவேரியா நாட்டை கொளுத்தணும். எல்லாம் கொளுத்துறதுக்கு தயாரா இருக்கிற நேரம் அப்ப உள்ள பெண்களை பாக்குறாரு அந்த மன்னன். அவருக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் அப்படி வாழணும். சரி, ஒரு வேலை பண்ணுவோம். என்ன, இங்க உள்ள பெண்கள் எல்லாம் அவர்களுடைய முதுகில் எவ்வளவு சுமையை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுமையுள்ள பொருள்களை எடுத்துக்கொண்டு பவேரியா நாட்டிலிருந்து வெளியேறலாம். அவர்கள் வெளியேறிய பிறகு அந்த நாட்டை தீயிட்டு கொடுத்துங்கள் அப்படின்னு. சரின்னு அந்த உத்தரவு போட்டதும் எல்லா பெண்களும் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அப்படியே தவழ்ந்து முடியாம நடந்து பவேரியா நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு வர்றாங்க. அப்ப இந்த அரசன் பார்த்தான், அவங்க முதுகுக்கு என்னடா தூக்கிட்டு வர்றாங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்காரங்க தூக்கிட்டு வர்றாங்க. எனக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது என்னுடைய கணவர். ஆகவே என் கணவரை சுமந்து கொண்டு நான் வருகிறேன். அதுல இன்னொரு சிறப்பு, முதல்ல அந்த நாட்டு எல்லையை கடந்து போனது பவேரியா நாட்டு அரசி. அவ முதுகுல அரசன். அப்ப என்ன பொருள்? எல்லா காலத்திலும் பெண்களை அறிவு படைத்தவர்களாக. இதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை வேணும். நீங்க ஒண்ணு வேணாங்க, அப்படியே கைய நீட்டிக்கிட்டு இதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு 15 நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லுங்க. ஆம்பளைங்க நிப்பாங்களா பொம்பளைங்க நிப்பாங்க? ஒரு சின்ன கற்பனை. வேற இதுக்கு ஒரு பெரிய எடை கூட உள்ளது இல்லைங்க இந்த எலுமிச்சம்பழம். ஆனா நம் குடும்பத்து ஆட்கள் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா
பெண்கள் எவ்வளவு நேரமானாலும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த மன வலிமை ஆண்களை காட்டி இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முறைகள் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவருடைய நெறியாளரை பற்றி சொன்னார்கள். அந்த குருவுக்கும் மாணவிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயாவுக்கும் உவேசா ஐயா அவர்களுக்கும் இருந்த அந்த நட்பு, அந்த மரியாதை படிக்க படிக்க எவ்வளவு அற்புதமா இருக்குது. என் சரித்திரத்துல எழுதுறாருங்க, ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கணும். நீங்க அவசியம் படிக்கணும். இன்னைக்கு பிஎட் எல்லாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஆசிரியர் மாணவருக்கான உறவு எப்படி இருக்க வேண்டும், வியந்து போற மாதிரி இருக்குங்க. உவேசா ஐயா ஒரு புத்தகத்தை ஒருத்தருக்கு பரிசா கொடுக்கிறார். ஒரு மாணவன் வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போன மாணவன் ரொம்ப நாளா திருப்பி தரவே இல்லை. உவேசா ஐயாவுக்கு ஒரே கோபம். இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனா பல பேர் திருப்பி தரவே மாட்டான். நம்மதோன்னு நினைச்சேன் அப்படின்னு படிப்பான். அதனால இவர் ரொம்ப கோபம். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாணவன் வர்றான். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுக்க வர்றான். ஐயா அப்போ ஒரு ஊஞ்சல் பலகையில உட்கார்ந்து இருக்கிறவர் அவங்க வந்து நிக்கிறான். நின்ன உடனே ஐயா உங்ககிட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புத்தகம் வாங்கிட்டு போனேன், திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். நீதானா அது என்கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் இவ்வளவு நாளா திருப்பி கொடுக்காது அப்படின்னு கோபத்தின் உச்சத்துல இருக்கிற. ஐயா மன்னிக்கணும், மறந்துட்டேன், இப்பதான் நினைவுக்கு வந்தது, இந்தாங்க புத்தகம் அப்படின்னு கொடுக்குற. உவேசா அந்த புத்தகத்தை கையில வாங்கிட்டு சரி சரி உன் பேர் என்ன அப்படிங்கிற. அந்த மாணவன் சொல்றான் மீனாட்சி சுந்தரம். கேட்டாரோ இல்லையோ ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்திருந்த உவேசா துள்ளி குதிச்சு கீழே இறங்கி, என் ஆசிரியரினுடைய பெயரை தாங்கி இருக்கிற உன்னையா நான் கடிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு, இந்த புத்தகத்தை நீயே வச்சுட்டு கொடுக்குற. ஆசிரியர் அங்க இல்ல, உண்மையா ஆசிரியர் அங்க இல்ல. ஆசிரியரினுடைய பெயருக்கே அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வாய்ந்த ஒரு சமுதாயத்துல நாம வாழ்ந்தோம்னு சொல்லிக்கிறதே பெரிய பெருமை. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது. அவன் வணக்கம் சொல்றதுக்கு முன்னால நான் சொல்லிடுறது. ஏன்னா அவன் திருப்பி நமக்கு சொல்லிடுவான்ல. அவன் ஒருத்தருக்கு வணக்கம்னு சொல்லிட்டா திரும்ப வணக்கம் சொல்லித்தானுங்க ஆகணும். அவன் சொல்லணும்னு நம்ம காத்துக்கிட்டே கூடாது. சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி போகுது. ஆனால் ஒரு ஆசிரியைக்கும் ஒரு மாணவிக்கும் இருக்கக்கூடிய எங்கு போனாலும் நான் ராதா செல்லப்பன் மேடத்தோட மாணவி என்ற முத்திரையை அவர் இந்த நூலிலே மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அதுக்கே அவர் நம்ம தனித்த நல்ல வேளை அவர் பேராசிரியரா ஏன்னு கேட்டா, இன்னைக்கெல்லாம் எப்படியெல்லாம் நூல்கள் வெளியிடப்படுகிறது நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. செயலாபதி ஐயா கூட நல்லா தெரியும். நாளைக்கு டிஆர்பின்னு சொன்னா போதும், இரவோட இரவா அட்டைய மட்டும் வெட்டிட்டு ஏதாவது ஒரு நாளை இணைச்சி புத்தகம்னு ஒரு முத்திரையை போட்டு கொண்டு போய் அந்த நேர்முக தேர்விலை ஒப்படைத்து அதற்கு பிறகு பணியை வாங்குகிற ஒரு கொடுமையான சூழ்நிலை எல்லாம். ஆனால் இந்த புத்தகம் ஐயா அவர்கள் சொன்னது போல வாழ்க்கைக்கு தேவையான புத்தகம். அது ரொம்ப 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 கடினம். இந்த புத்தகத்துல நான் குறித்து வைத்திருந்தேன் நிறைய செய்திகள். இதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட போலாம். சரியா? என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த சில சொல்லாட்சிகள், சில சொற்றொடர்களை எல்லாம் அம்மையார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற சிறப்பு இருக்குதே, அது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த நூல்ல குறிப்பிட வேண்டிய முதல் விஷயம் இதனுடைய எழுத்தினுடைய வடிவம், அச்சு. பல நூல்கள் கண்ணுக்கே தெரியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில வயது முதிர்ந்தவர்களும் கூட மிக சிறப்பாக படிப்பது போல அச்சு வடிவத்தில் மிக அற்புதமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது தனித்த முறையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. அடுத்தது, இந்த பெண்கள்னாலே வருமானம், சிக்கனம், வருவாய், இதுக்கெல்லாம் அடிப்படையானவங்க பெண்கள். அதனாலதான் அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. உடனே நாங்க பட்டிமன்றத்துக்கு அது எந்த அம்மா, அதுல ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம்.
வீட்டம்மாவா நாட்டம்மாவா அப்படின்லாம் நாங்க கேட்கக்கூடிய ஆட்கள். அது என்ன காரணம்னு சொன்னா ஒரு பெரிய இப்ப நல்ல அறிவார்ந்தவர்கள் நிறைந்திருக்கிற சபை. அதனால நான் கேட்கிறேன், ஆண்களினுடைய தியாகம், அவர்களுடைய செயல்பாடுகள், வீரம் இதெல்லாம் காலந்தோறும் வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது அல்லது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் பெண்களுடைய சாதனை, அவர்களுடைய வரலாறு இன்னமும் எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க யோசிக்கலாம், ஆண்களை பத்தி பேசும்பொழுதே பெண்களையும் சொல்லிடுறோம், அது எதுங்க உங்களை பேசும்போது நாங்க சொல்லப்படணுமா? எங்களுக்குன்னு தனியான வரலாறு இருக்கிறதா? ஒன்று உண்டா? நான் இந்த நூலை புரட்டி கொண்டே வருகிற பொழுது எனக்கு அடிக்கடி தோன்றிய ஒரு கேள்வி இந்த கேள்விதான். ஏன், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால யோசிச்சு பாருங்க, ஆம்பளைக்கு என்ன வேலை? காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுதல், அதான் அவனுடைய தொழில். ஏன்னா உடல் வலிமை. பொம்பளைக்கு என்ன வேலை? வீட்டுக்குள்ள இருக்கணும். அன்னைக்கு வீடு கிடையாது, இப்படி கான்கிரீட் குடிசை எல்லாம் கிடையாது, மரத்தடி தான் வீடு. மரத்தடியில இந்த பொம்பளை உட்கார்ந்துருப்பா, ஆம்பளை காட்டுக்குள்ள போறான். போறவன் ஏதோ ஒரு விலங்கா அடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றான். சரியா? இப்ப இவ எங்க உட்கார்ந்து இருக்கிறா? மரத்தடியில உட்கார்ந்தே இருந்தவ எவ்வளவு நேரம் தான் வானத்தை பாக்குறா, கீழே பாக்குறா. மரத்துல இருந்து ஒரு கனி, அந்த கனியில இருந்து ஒரு விதை கீழே விழுது. இது முதல் நாள். அடுத்த நாள் மழை பெய்யுது, அந்த மண்ணோடு முட்டி மோதி அந்த விதையிலிருந்து 2 துளிர் வருது. இவ இதை பார்க்கிறா. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிக்கிறது. பெரியோர்களே, முதலாக விதை விதைத்தால் அது மிகப்பெரிய மரமாகும் என்ற வேளாண்மை செய்தியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவள் பெண்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் அழக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அதனுடைய எச்சம் சொச்சம் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, விதை விதைக்கணும்னா வீட்டுல இருக்கிற மங்களகரமான பொண்ணு கையில அந்த விதை நல்லா அள்ளி கொடுக்கணும், அவதான் முதல்ல கொண்டு போய் நிலத்துல விதைக்கணும்னு சொல்லக்கூடியது அந்த பழக்கம். அதனுடைய எச்சமா இன்னைக்கு வச்சிருக்கிறோம். சரி, இப்ப இவன் கொண்டு வந்து இழுத்து போட்டானா விலங்கு அடிச்சு அதோட அவன் வேலை முடிஞ்சுது. என்ன அப்பாடா கலப்பு, விலங்கு அடிச்சு கொண்டு வந்து போட்டதோட வேலை முடிஞ்சுது, அவன் தூங்க போயிடுறான். இப்ப இந்த விலங்கை சுத்தப்படுத்தணும் இல்லையா? அடிச்சு போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற இந்த விலங்கினுடைய தோல் பகுதியெல்லாம் தனியா எடுக்கணும். தோல் பகுதி சதை பகுதி எல்லாம் பிச்சு எடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? கருவிகள் தேவை. அப்ப கருவிக்கு அவன் எங்க போவா? முதல்ல நகங்களால, பிறகு அங்க கிடக்கிற கற்களால, அதற்கு பிறகு கூர்மையான கற்களால. அப்ப முதலாக உற்பத்தி கருவிகளை கண்டறிகிற ஆற்றல் பெண்ணிடத்தில் தான் இருந்தது. இதையும் மறுக்க முடியாது. ஆனா வரலாறுல இது எதுவும் பதிவு பண்ணல. ஏன்னா இவ கையில வருது. சரி, இப்ப சுத்தப்படுத்துறா, அதை கூறுபடுத்துறா, பல பகுதிகளாக பீத்து எடுக்கிறாள், துண்டு போடுகிறாள். இது எல்லாவற்றுக்கும் பெண் முதலாக கருவிகளை கண்டுபிடிக்கிறார். அதனுடைய வளர்ச்சி நிலைதான் இன்னைக்கு நாம எல்லா கருவிகளையும் வச்சிருக்கிறோம். அப்ப விவசாயத்தை கண்டுபிடிக்கிறவாவ, உற்பத்தி கருவிகளை கண்டுபிடிக்கிறவாவ. சரிங்க, ரொம்ப அழகா அதுல லாவண்யா பதிவு பண்ணிட்டு ஒரு இடத்துல அது மாறுதுங்கிறத அழகா சொல்றாங்க. அப்ப இதுவரையில் தாய் வழி சமுதாயமாக, தாயை முன்னிலைப்படுத்திய ஒரு சமுதாயமாக இருந்தது. இது எப்பங்க தந்தை வழியா மாறுது? சாதாரண விஷயம். இப்ப பொருள் எல்லாம் உற்பத்தி செஞ்சாச்சு, எல்லா பொருளும் வீட்டுல தயாரா இருக்குது. ஆனா இந்த பொருளை எல்லாம் அங்கங்க கொண்டு போய் கொடுக்கணும் இல்ல? எல்லா இடங்களிலும் எல்லா நிலப்பகுதிகளிலும் வாழுகிற மக்களுக்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். இவளால முடியல. அப்ப ஆம்பளை என்ன செய்யறான்? அந்த பொறுப்பை அவன் கையில எடுக்கிறான். அப்ப இவளாலே உற்பத்தி செய்யப்பட்டு வைத்த பொருளை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு ஊரா போய் விற்கிறான். விற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் முதல்ல யார் கையில வருது? யார் கையில வருது? கணவன் ஆண் கையில தான் வருது அந்த பொருளாதாரம். ஏன்னா அவன் ஊரா போய் விற்கிறான், அவன் கையில பணம் வருது. அந்த பணத்தோட இப்ப வீட்டுக்கு வர்றான். அப்ப உற்பத்தி செய்வது, ஒரு பொருளை உண்டாக்குவது, அதோடு பெண்ணினுடைய
பொருளாதாரத்தினுடைய பகுதி முடிந்து போச்சு. அதை கொண்டு போய் உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்து அதை பொருளாக மாற்றி அதை பொருளாதாரமாக ஆண் கையிலே என்றைக்கு மாறியதோ அன்றைக்கு தாய் வழி சமுதாயமாக இருந்தது தந்தை வழி சமுதாயமாக மாறுகிறது. ஏன்னா எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே அதிகாரம் வந்துவிடும். அதை அழகாக பதிவு செய்து ஒரு பெரிய சமுதாய வளர்ச்சி, ஒரு பெரிய வரலாற்றை இதெல்லாம் படிக்கணும்னா நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணும், பெரிய பெரிய தலையணை புத்தகங்களை படிக்கணும், அப்புறம் அது புரியாம நோட்ஸ் படிக்கணும், அப்புறம் அந்த நோட்ஸ் புரியாம கூகுள்ல போய் தேடணும். ஏன்னா இன்னைக்கு எதை எடுத்தாலும் அதுல தேடுறான். மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாத்திட்டான், குருவை தூக்கிட்டான், இந்த இடத்துல கூகுளை போட்டான். அதெல்லாம் மாத்தி ஒரு எளிமையான நடையில் புரிவது போல தாய் வழி சமுதாயத்திலே இருந்து தந்தை வழி சமுதாயம் எப்படி உருவானது, கிராம பொருளாதாரம் என்று அவர் தலைப்பிட்டதற்கு அடிப்படை இவளிடத்திலே இருந்துதான் சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் ஆடவனுக்கு மாறுகிறது. அப்ப காசு அவங்க கையில போன பிறகு இவ என்ன ஆயிடுறா? செல்லா காசு. இவளுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, எல்லாம் போகுது. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு மாற்றம் வருகிறது. அது வேறு விஷயம். இருவரும் பொருளாதாரத்தில் இணையாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஆம்பளை விட பொம்பளை நிறைய சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்தாகி விட்டது. அவரு நிரந்தரம் இல்லாத பணியில இருக்கிறாரு, அம்மா அரசாங்க பணியில இருக்கிற அளவுக்கு மாறுகிறது. அது வேற விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்து வரலாறு இன்னமும் எழுதப்படவில்லை. அந்த வரலாற்றை ரொம்ப அழகாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவே நாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் ஆனா தெரியாமலே போயிடும். ஆடவர்கள் வைக்கிற கோட்டுக்குள்ளே பெண் வாழ வேண்டும் என்பதை உடைத்தெறிகிறார். அப்படி இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஏங்க நாங்க எப்படி காதலிக்கணும்னு நீங்களாக முடிவு பண்ணணும். சினிமால எல்லாம் யாரு டைரக்டர் பண்றாரு, யாரு டைரக்ஷன், யாரு போட்டோகிராஃபர், எல்லாம் ஆண்கள் தான். அவங்க எப்படி காதலிக்கணும்னு ஒரு காட்சி நினைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த பெண்ணு நடிக்கணும். அதையெல்லாம் உடைத்தேறியுங்கள். ஏன் அந்த பெண்ணாக சிந்திக்க கூடாதா? அவளாக ஒரு காட்சியை ஏற்படுத்த கூடாதா? இதெல்லாம் வருங்காலத்தில் யோசிக்க வேண்டிய பல விஷயங்களை அப்படி போற போக்குல அவர் சொல்லிட்டு போறாங்க. இது ஐயா சொன்னது மாதிரி ஏதோ ஒரு ஆய்வேடாக இருந்திருந்தால் வெறும் பல்கலைக்கழகங்களில் தூங்கி கொண்டிருக்கும். பல நேரங்களில் ஆய்வு அரங்கங்கள் எல்லாம் ஓய்வு அரங்கங்களாகத்தான் இருக்கின்றன. யாரும் கவனிப்பது இல்லை. ஒரு சான்றிதழுக்காக மட்டுமே கருத்தரங்கங்களை கலந்து கொள்ளுகிற சூழ்நிலையை நோக்கினால் இன்றைக்கு பல பேர் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் இவர்கள் மாற்றி இருக்கிறார். அதே போல வாழ்வியலில் பொருள் சிக்கனம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. இதுல அவர்கள் குறிப்பிட்டதுல ஒன்று காய்கறி சிக்கனம்னு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அடே அப்பா, நீங்க நினைக்கலாம் உடனே பெண்கள்னா பெருமையா பேசணும், பெண்கள் இடத்துல சிறப்பு. எங்க கிட்ட இருக்கிற குறைகள் என்ன என்பதை களைந்து கொள்வதற்கும் அவர்கள் வழிகாட்டுகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்ச்சி இங்க இல்லைன்னா இந்த நேரம் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த நிகழ்ச்சி இப்ப இங்க இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது கரெக்டா சொல்றாங்க பாருங்க. தொடர் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தொடர் நாடகமும் எல்லாத்துலயும் பெண்கள் தான் வில்லி. இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு அவங்க சொல்ற ஒரு 2-3 வாக்கியங்கள் சொல்ற இதெல்லாம் இல்லாம எந்த சீரியலும் இருக்காது. அந்த குடும்பத்தை அழிக்காம பிரிக்காம விட மாட்டேன், அந்த கருவை கலைக்காம விட மாட்டேன், அது கொளுத்தாம இதேதாங்க. அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்ற நேரத்துல இதுதான் ஓடுது. அதுக்கு ரசிகர் அது டிஆர்பி ரேட் ஏறிடுச்சுங்கிறாங்க. அந்த ஒரு வாக்கியத்தினாலேயே எங்க டிவில டிஆர்பி ரேட் ஏறி போச்சு. அப்ப என்ன பொருள்? நான் உங்களிடத்துல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப அழகா சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப அழகா. நம்ம வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய் கண்ணதாசன். அப்படி இருந்த காலகட்டம் இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு பார்லர் போற கலாச்சாரம் அதிகமா போச்சு பெண்கள்கிட்ட.
உடல் அழகை பற்றி அதிகம் கவனிக்க மறுத்து விட்டு ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் நினைப்பது இல்லை. ஆனால் இந்த காய்கறி சிக்கனம் என்பது சேர்த்து சமைத்தல், அடேப்பா ஒரு நல்ல தேவைக்கு ஏற்ப சமைத்தல், சேர்த்து சமைத்தல், அந்த உணவு பரிமாறுகிற முறை, சமைப்பதிலே இருக்கக்கூடிய சிக்கனம், அந்த சிக்கன நடவடிக்கைகளில் அவ்வளவு விஷயங்களை போடுறார். இதை படிக்கும் பொழுது எனக்கு பெரிய புராணத்தினுடைய ஒரு செய்தி தான் நினைவுக்கு வந்து, சாப்பிடுற முறை, அந்த சாப்பிடும்போது பரிமாறுகிற தன்மை, இதெல்லாமே இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு எல்லாம் டைனிங் டேபிள் கலாச்சாரம். அவங்கவுங்க சமைச்சு கொண்டு அங்க வச்சிடுறாங்க, அவங்கவுங்களுக்கு நேரம் பிடிச்ச நேரத்துல எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போங்க. அன்னைக்கெல்லாம் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு எத்தனை வீடுகளில் தரையில உட்கார்ந்து சாப்பிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பேரு சமணக்கால் போட்டு உட்கார்றதுங்க. அந்த காலத்துல சமணர்கள் அதை தியானம் செய்வதற்காக கால்களை மடக்கி உட்கார்ந்து தியானம் செய்த காலகட்டம் அது. அதனால அதுக்கு பேரே சமணக்கால் போடுறதுங்கிறோம். எத்தனை பேர் வீட்டுல தரையில உட்கார்ந்து சாப்பிடுறோம்? சமணக்கால் போட்டு சாப்பிடும் பொழுது வயிறு இடிக்கும், வயிறை தடுப்போம். வயிறு வயிறுக்கு குழுக்க ஒரு கயிறு போட்ட மாதிரி இருக்கும். காலு கீழே, வயிற்றுக்கு கீழே இருக்கும் இலை. அப்ப காய்கறிகளை எடுப்போம். வயிறு என்ன செய்யும்? தடுக்கும். ஒரு அளவுக்கு மேல நீ சாப்பிடாத, உன் அளவு முடிஞ்சு போச்சு, லிமிட் ஓவர். இன்னைக்கு நிலைமை டைனிங் டேபிள் சாப்பாடு மேல இருக்குது, வயிறு கீழே இருக்கு. அப்ப என்ன ஆகுது? வயிறை தடுக்கிறதுக்கு வேலையே இல்லை, வயிறை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணும் குறுக்க இல்லை, ஃப்ரீயா இருக்குது வயிறு. இந்த சாக்கு மூட்டை மாதிரி இருக்குது. நீங்க பொருள் அள்ளி 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 போட்டுக்கிற, ஏன்னா மேலதானே இருக்குது பொருள், அது அள்ளி அள்ளி உள்ள போட்டுக்கிற மாதிரி போட்டு 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 வயிறு. சாப்பிடுற முறை, அதை உட்கார்ந்து பரிமாறுகிற முறை, அதுல இருக்கக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய சிக்கனம், அதை சிக்கனத்தோடு காய்கறிகளை சமைக்கிற முறை, இதெல்லாத்தையும் வாழ்வியலில் பொருளில் சிக்கனம்ங்கிற ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பெண்ணியம். நாம அதிகமா புரிஞ்சுக்கிட்டதை விட தவறா புரிஞ்சுக்கிட்டதுதான் அதிகம் பெண்ணியத்துல. இன்னைக்கு எல்லா பெண்ணியமும் வந்தாச்சு. பல பேர் என்ன சொல்றாங்க? குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லாமல் வாழ்வதுதான் பெண்ணியம். இப்படி ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்கு. நாங்கள் தாலி கட்டிக்கொள்ள மாட்டோம், குழந்தைகளை பெற்றுக் கொள்ள மாட்டோம், நாங்கள் பெண்ணியவாதிகள், நாங்கள் புரட்சி தமிழச்சிகள் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்குது. ஆனா உண்மையான பெண்ணியம் இது. அந்த பெண்ணியத்திலே என்னென்னலாம் பொறுப்புகள் இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. என்னை கேட்டா பெண்ணியம்னு ஒரு தாள் இருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்களுக்கு பெண்ணியம் அப்படின்னு ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இதுதான். ஆனா அந்த பெண்ணியத்தினோடு சேர்ந்து அவர்கள் இன்னும் சில சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொழில் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இது எப்படி அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்தார்கள்னு தெரியல. நிறைய கள ஆய்வு நடத்தினாலே ஒழி இந்த கருத்துக்களை பெற முடியாது. ஏன்னா எந்த மாவட்டத்துல எந்த தொழில் அதிகமாக மக்களாலே பின்பற்றப்படுகிறது என்பதை அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல வர்க்க பிரிவுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக பிரித்திருக்கிறார்கள். கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, உயர்தட்டு மக்கள், அந்த ரகத்தை எல்லாம் பிரித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் இதுல ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்ல, ஏனென்றால் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அவசியம் ஒரு ஆய்வேட்டினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக செம்மையான ஒரு பகுதி. இதில் இருக்கக்கூடியதை அவர்கள் எண்ணிட்டு உட்தலைப்புகளுக்கு எண்ணிடுவது இதெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் இயல்களுக்கு எண் போடுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த இயல்களுக்கு உள்ள போய் ஒரு குறிப்பு சட்டம் வச்சு இப்படி எல்லாம் எண்ணு போடுறாங்களா? வேதனையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ் ஆய்வுகள் மிக 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 தரம் தாழ்ந்து போய் குப்பையா போகுதுங்க. மலேசியாவில, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களாம் அருமையா தமிழ் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் நம்ம பல்கலைக்கழகம் வெளி மாநிலங்களுக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுல தட்டு தடுமாறி பல பேர் PhD வாங்கி உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா வெளி மாநிலத்தில் இருக்கிற எவனுக்கும் தமிழ் தெரியாது.
ஆனா இப்ப வெளிநாடுகளுக்கு உங்கள் தமிழ் ஆய்வேட்டை அனுப்பணுங்கிறாங்க. ஒருத்தரோடது செலக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம்? நம்மை காட்டிலும் தமிழ் ஆய்வுகளை மிகச் செம்மையாக வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தமிழ் ஆய்வுகள் என்றாலும் சரி, தமிழ் படிக்கிறவர்கள் என்றாலும் சரி, ஒரு தாழ்வான நோக்கில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எழுதிய இது என்னவென்று எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. உள்ளே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மிக எளிமையானவர்களுக்கு புரியும். ஆனால் தொடக்கத்தில் அவர்கள் தந்திருக்கிற இந்த குறிப்பு சட்டகம் மிக சிறப்பான ஒரு ஆய்வாளர் கட்டாயம் படிக்க வேண்டிய பகுதியாக ஒரு மிகச்சிறந்த கையேடாக அமைத்திருக்கிறார். அதற்காகவே அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன். இந்த முறை மாணவர்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று. அதே போல பெண்ணியத்தினை பற்றி குறிப்பிட்டவர்கள் நிறைய மேற்கோள்களை காட்டுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளவு மேற்கோள் காட்டுகிறாரோ அதற்கு இணையாக இவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறார். அதுவும் கஷ்டம். என் பையனும் மேற்கோள் காட்டுவான். கம்பர் அப்படி சொல்லி இருக்கிறார், பாரதியார் இப்படி சொல்லி இருக்கிறார், பாவேந்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். நீ என்னடா சொல்லி இருக்கிறான்னா அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன்பா, அவ்வளவுதான். ஆனா ஒரு தமிழ் புதினங்கள் கூறும் பெண்ணியம் என்ற ஒரு தலைப்பில் அந்த பெண்ணியம் தொடர்பான அந்த மேற்கோள்களை எல்லாம் அருமையாக காட்டிவிட்டு தற்காலத்தில் பல்வேறு பெண்ணியவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை படைப்புகளின் வாயிலாக முன்வைக்கின்றனர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உரிமையோடு அதற்குரிய எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெண்ணியம் குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த நூலிலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் குடும்ப தலைவிகளுக்கு மிக பொருத்தமான ஒன்று. இன்னும் சொல்ல போனா சுய உதவி குழுக்கள், அதில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார். ஆனால் இன்னொரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதோடு நான் நிறைவு செய்து விடுகிறேன். இன்றைக்கு இந்த தர இது வாங்குவது, பொருள்களுக்கு தர குறியீடு பெறுவது என்பது இன்றைக்கு மிக மிக செம்மையான ஒன்றாக இருக்கிறது. கல்லூரிகளிலுமே கூட இன்றைக்கு அது சார்ந்த கருத்தரங்கங்களை நிறைய நடத்துங்கள், அறிவுசால் சொத்துரிமை சார்ந்த கருத்தரங்கங்களை நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பொருளை நாம பெருமையா சொல்றோம்ல, மணப்பாறைன்னா முறுக்கு, காஞ்சிபுரம்னா பட்டு, அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பொருள் மிக சிறப்பாக இருப்பது போல பெண்கள் தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே அறிவுசால் சொத்துரிமை பெற முடியும் என்பதை இந்த கட்டுரைகளின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் நாம செய்யறதே இல்லை. வெளிநாட்டுல எல்லாம் ஒரு சின்ன பொருளை ஒருத்தன் உற்பத்தி பண்ணிட்டான்னா உடனே காப்பிரைட் வாங்கிக்கிறான், உடனே அதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறான். ஆனால் இந்த பெண்கள் எந்த அங்கீகாரத்தையும் பெறாமல் ஒரு சில பேர் முறுக்கு பிழிவது எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஒரு சிலர் தொடுக்கிற பூ எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, ஆனால் ஒரு சிலர் போடுகிற கோலம் எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை, இவற்றுக்கான உரிமைகள் இல்லை. இவையெல்லாம் அறிவுசால் சொத்துரிமைகளாக மாற வேண்டும் என்பதை இந்த சுய உதவி குழுக்களின் பெண்களின் செயல்பாட்டில் அவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அவர்கள் சொன்னது போல இது ஒரு சமுதாயத்திற்கான நூல். பெண்களினுடைய சாதனைகள் வரலாறாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சின்ன விதையை இன்றைக்கு லாவண்யா தமிழ் மண்ணிலே ஊன்றி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து வருகிறவர்கள் பெண்கள் எல்லா துறையிலும் படைத்திருக்கிற சாதனைகளை பட்டியலிடுவதல்ல எங்கள் நோக்கம். அந்த சாதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செயல்பாட்டினை பதிவு செய்வதற்கு இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி நூலாக இருக்கும் என்று சொல்லி நிறைய இன்றைக்கு தன்னாட்சி கல்லூரிகள் தமிழகத்தில் பல இருக்கின்றன. அந்த தன்னாட்சி கல்லூரிகள் எல்லாம் எந்த புத்தகத்தை பாடமாக வைப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கல்லூரிகளுக்கும் இது ஒரு பிரதி அனுப்பப்படும் என்றால் நிச்சயமாக அவர்கள் பாடப்பகுதியாக வைப்பதற்கான முழு தகுதியும் இந்த நூலுக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திலே இத்தனை சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த அவையிலே வெளியிடப்படுகிற இந்த நூல் சமுதாய பயனையும் பெறுகிறது, கல்விசார் பயனையும் பெறுகிறது என்ற விதத்தில் லாவண்யா அவர்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகள் வந்து சேர வேண்டும் என்று, வெற்றி மீது வெற்றி வந்து அவரை சேர வேண்டும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை சார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஏனென்றால் கொஞ்சம் இதிலிருந்து நிறைய கருத்துக்களை
சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் பேசுகிற மேடைகளில் அது ஊடக மேடையாக இருக்கலாம் அல்லது உள்ளூர் மேடையாக இருக்கலாம், ஆங்காங்கே என்னால் முடிந்தவரை நல்ல கருத்துக்கள் இதில் நிரம்ப கிடக்கின்றன. நிறைய மேற்கோள்கள். அவருடைய முழுமையான உழைப்பை நான் பார்த்து வியந்தேன். அந்த விதத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பக்காபலமாக இருக்கிற அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டு. அவர்கள் இல்லைன்னு சொன்னா இப்படி எல்லாம் பெண்கள் சாதனை செய்ய முடியாது. நாங்கள் ஒரு பெரியாரை கண்ணாலே பார்த்ததில்லை, நாங்கள் மகாகவி பாரதியை அறிந்ததில்லை. ஆனால் எங்களோடு வாழுகிறவர்களை எல்லாம், எங்களை ஏற்றி விடுகிறவர்களை எல்லாம் பெரியாராகவும் பேரறிஞர் அண்ணாவாகவும் பாரதியாகவும் தான் பார்க்கிறோம். அந்த விதத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.